சொல்லுங்க. இல்லைங்க, நான் இது கேள்வி இல்ல, சும்மா பேசுறது. பேசுங்க, இப்ப நான் பேச போறேன் அதனால. சரிங்க, சொல்லுங்க. இப்போ இந்த வாழ்க்கைன்றது என்னன்னு யாருக்கும் தெரியாது, உண்மைதானே? உண்மைதான், கண்டிப்பா. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கை என்னவா புரியுது? சும்மா கேக்குறேன். எதுவுமே தெரியலங்கய்யா. ஒன்றும் தெரியல. மனுஷனாவ தெரியுதா? மனிததாக எடுத்துன்னு வந்த நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வசா வந்துக்கிறோம், உண்மைதானே? அது கட்டாயம், அது உண்மை. என்ன கத்துக்கிட்டு வந்துக்கிறோம்? சும்மா பேசிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னத்தை கத்துக்கிட்டு வந்துருக்கோம். இப்ப நார்மலா மனிதன் எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, நம்ம மனுஷன் இப்போ அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நான் அந்த மாதிரி இருக்கிறேன், நான் என் வாழ்க்கை அந்த மாதிரி நான் வாழணும், அதுக்கோசம் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வயசு வரும், நான் வளருவேன், அதுக்கப்புறம் ஸ்கூல் போக படிப்பேன், ஆளாவேன், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுவேன், அப்புறம் எங்க அம்மா அப்பா நான் கல்யாணம் பண்ணி நானும் 2 குழந்தை கொடுத்து அதை ஆளாக்கும், என்ன எப்படி அவங்க கட்டி கொடுத்து அதே போல அவங்கள கட்டி கொடுத்து கஷ்டம் இறந்து போவேன். இதுதான் இந்த யூஸ்ஃபுல் வாழ்க்கையோட கண்டென்ட், உண்மைதானே? ஆமா, உண்மைதான். இது மனிதனுக்கு பிளஸ் அடுத்த ஜீவராசிக்கெல்லாம் இதே கண்டென்ட் தான். அதுவும் வாழும், சின்ன சேர்க்க போகணும், சாப்பிடுவோம், மலங்களுக்கு எல்லாம் பண்ணணும், கட்டில வயசு வந்தா அதோட குழந்தைங்க. இதுதான் ரிவெஞ்சா இங்க நடக்குது, உண்மைதானே? உண்மைதான். இது ரொட்டேஷன் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? சும்மா இருக்கு, ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? இது நடக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், உண்மைதானே? உண்மைதான். அது என்ன காரணம்? அது ஒரு நாள் செஞ்சுருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. காரணம் எல்லாமே இந்த நிகழ்வு நடக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த நிகழ்வுக்குள்ள இப்ப இதுல இவ்வளவு வேற்றுமையா ஜீவராசியோ மரம் செடி கொடியோ மனிதனோ இல்ல இதுக்கு மேல சொல்ற ஒரு கண்டென்ட் உள்ள ஏரியன்ஸ் சொல்றதோ இல்ல இதுக்கு மேல சொல்ற அந்த சித்தரு முத்தரு மூவருங்க தேவர்னு சொல்றவங்களோ, இப்ப இவங்க எல்லாரும் இங்க எதுக்கு இருக்கிறாங்க? ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப நம்மளும் அதே போல காரணம் பாருங்க. அந்த காரணம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது ஒரு நம்ம கேள்வி கேட்கணும், உண்மைதானே? உண்மைதான். இப்ப அந்த கேள்வி வந்துட்டு கூட வல்லாறு நம்ம எல்லாரும் எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம இறைநிலை நேற்றத்துக்கு பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னும் அதான் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா வந்த வல்லாரும் அங்கே சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் இறைத்தன்மத்துக்கு வந்துடும், மரணம் இல்லாத பெருவாளுக்கு வந்துடும், நம்ம வாழ்க்கை எல்லாமே தப்பு தான், பசங்க எல்லாமே தப்புன்னு சொல்லிருக்கோம், தெரியுமா? ஆமா, உண்மைதான். கண்டதெல்லாம் பொய், கொண்டதெல்லாம் குறையே, அது மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னதுக்கு? சும்மா கேட்கறேன், சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம செய்ய அனைத்து சொல்றாரு, பொய்ன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு நாள் செஞ்சுருக்கீங்களா? சும்மா கேக்குறேன். யோசிக்கணும்ல. இப்போ ஞானி தோன்றது காரணம் தான், அவரு மனிதன் பிறந்தார், நம்மள மாதிரி அவரும் வாழ்ந்தார், நம்மள மாதிரி சாப்பிட்டாரு, நம்மள மாதிரி மலம் வச்சார், எல்லாமே தான் பண்ணாரு. ஆனா அவரு ஒரு அறிவை ஏற்படுத்தி சொல்ல உருவாக்கி அதை ஏற்படுத்தி அதுல போய் நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கொடுக்குறாரு. நீங்க சாப்பிட்டதெல்லாம் மீன் தான், கொண்டதெல்லாம் மறந்து நீ கொண்டதெல்லாம் குறையே அப்படின்னு போடுறாரு. இது வரைக்கும் நீ கழிச்சதெல்லாம் வீணேன்னு போட்டாரு. 3க்குமே முடிச்சு வீணேன்னு சொன்னா அப்ப நம்ம சேர்த்து வீணா வீண் இல்லையா? சும்மா நான் கேக்குறேன். கட்டாயம் வீண் தான். அப்ப வீண் இருக்கிறதுக்கு நம்ம சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், வீண் இல்லாத முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்மள தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறாங்க? நம்ம குழந்தை வீட்டையோ நம்ம குடும்பத்துல இருக்கிறோம். ஆனா தடுத்தா கூட நம்ம என்ன பண்றோம்? சரி பரவாயில்ல, என்ன தடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒசா மாதிரி போறோமே தவிர்த்து நம்ம மாத்தி இந்த பக்கம் யோசிக்கவோ இது பண்ண மாட்டோம். அப்ப இதுதான் இந்த சிந்தனை நம்ம தவிர்க்க முடியல. ஏன்னா எப்படியோ அவங்க சொல்றது செய்யற மாதிரி நம்ம சொல்றது செய்ய முடியல. இது ஒரு காரணம். ரெண்டாவது இப்ப நமக்குன்னு ஒரு வேலைகளோ சரி அதுக்கோசம் பயணம் பண்ணுறது, அது ஒரு காரணமா போயிடுது. அதுவும் அவங்க அது ஒரு காரணமாகுது. ரெண்டாவது இதெல்லாம் செஞ்சா கூட நம்ம கிட்ட தனிமையா இருக்கும் சிந்தனை இருக்கணும். இதெல்லாம் பரவாயில்ல செஞ்சதெல்லாம். இது ஏன் அவர் போட்டாரு? அப்ப நான் செஞ்சது இது எல்லாமே குறைனா, அப்ப இது குறைனா அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யறது நம்ம வந்திருப்போம் இங்க? எது அவர் மீன் பண்ணி போடுறாரு? இந்த மாதிரி கேள்வி நீங்க எழுப்பணுமா இல்லையா? நீங்க யாரும் எழுப்ப மாட்டீங்க, யாரும் ஏன் கேட்க மாட்டீங்க? என்னன்னா அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு டிராப்ல மாட்டின மாதிரி சூழல மாட்டி என்ன மாட்டீங்க சொல்ல புரியாது. எங்க வேணா மாட்டிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை வச்சு வரட்டா இல்லைங்க. ஆனா தனியா உனக்கு டைம் இருக்குதுல்ல, நைட்டை தூங்க போறேன், இருக்குதுல்ல. இருக்கும் போது நீங்க சிந்தனை நீங்க தான் எழுப்பணும். சிந்தனை எழுப்பணும், டவுட் இருந்தா கேள்வி கேட்கணும், வல்லத்தை கேட்கணும். உண்மைதானே? வல்லதாரு இல்ல கண்டிப்பா. இப்போ கேள்வி கேட்கலாம். இப்ப கேள்வி கேட்கறது ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஏன் கேள்வி கூட நீங்க கேட்க மாட்டீங்க? காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாரும் அந்த கேள்விக்குள்ளே ஒன்னும் போகல. கொண்டு போறீங்களா? ஆனா நம்ம வழியில தான் இருக்கிறோம். நானும் ஜீவகாரணம் மாட்டேன், நானும் பல உயிரை கொண்ட மாட்டேன், அது இருக்கு. ஆனா இந்த வழியில தான் இருக்கிறேன். அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? இங்கதான் ஒரு விஷயம் மேனேஜ் பண்ணுங்க எல்லாரையும்.
சரி ஜீவகாரணி ஓகே, நீங்க ஒரு கொலை தவிர்த்துருக்கீங்க ஓகே, இதெல்லாமே சரிதான். ஆனா இந்த கேள்விய ஒண்ணு நீங்க சத்தீஸ்வரமா கேட்கணும், இல்லைன்னா யாருன்னா வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை கேள்வியாவது கேட்கணும். ஆமா, ஏன் அதை கேட்க மாட்டீங்க? என் கொஸ்டின் அதுதான். நீங்க கேட்கணுமா இல்லையா? கேட்டா பதில் சொல்றதுக்கு ஆகுது, நீங்க அதை கேட்க மாட்டீங்க எல்லாரும். நீங்க ஒன்றும் புரியல. என்னன்னா நீங்களும் இன்னும் உங்க மனைவி மாதிரிதான் இருக்கிறீங்க தவிர்த்து நீங்க மாற்றம் அடையலன்றதான் உண்மை. அவங்க செய்யல, அவங்க செய்யறது சரி, அவங்க கரெக்டா செய்யறாங்க. நீங்க செய்யறது சரி, நீங்களும் செய்றீங்க. ஆனா நீங்க செய்யறது சரி உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவங்க செய்யறது சரியில்லைன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது. நம்மளும் ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கும் நமக்கு தெரியல. சொன்ன புரியுதா? கண்டிப்பா புரியுதுங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம். நீங்க எல்லாருமே இந்த செயல்ல இருக்கிறவங்க எல்லாருமே, ஜீவகாரணியம் பண்றவங்களும் சரி, நீங்க செய்யற சரி, எல்லாருமே சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த சிந்தனை வரணும் கட்டாயம். இந்த சிந்தனை நீங்க எல்லாம் பெருசா எப்படி சிந்திக்க முடியும்? நீங்க கேட்கவே தேவையில்ல. நீ இருக்கிற பெண் இருக்குது, ஆணு பெண் யார் இருக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுல ஒரு மனிதனா பிறந்த நிறைய பேர் நிறைய தரத்துல இருக்கிறான். உடல்நல குன்றிய மனநல எவ்வளவு பேர் இருக்கிறான். அவன் ஏன் இங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது ஜீவராசியா இந்த மாதிரி பிறக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட இவங்க ஏன் இந்த மாதிரி வேரிஷன் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி நீங்க அதிகமா கேட்டீங்கன்னா அந்த கேள்விதான் உங்களை சொன்னார்ல, இது கழிச்சதெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் குறையும். இதை கடந்ததுக்கு அப்புறம் நீ கேட்கற கேள்விதான். இதெல்லாம் இதுக்குள்ள வரும். அது ஆகணும், நீ ஒரு விஷயம் செஞ்சுதான் ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் கழிச்சுதான் ஆகணும். ஆனா அதுக்குள்ள இந்த விஷயம் இருக்குது. இதை நீ எடுத்தேன்னா நீ செஞ்சது சரி. நீ உண்டது மழை இல்ல, நீ கொண்டது குறை இல்ல, சரிங்களா? நீ கழிச்சதெல்லாம் வீண் இல்ல. ஆனா நீங்க இதை கேட்க மாட்டீங்கன்னா இது மூணுமே அது சொன்னதான் சரி. கரெக்ட். என்னன்னு தெரியுமாங்கய்யா, இப்ப இந்த முடியாதவங்க இவங்களெல்லாம் பாக்குறோம்ல, பாக்கும்போது பரிதாபம் எல்லாம் வருது, யோசிக்கணும் இதாகுது, எல்லாம் மனசெல்லாம் இதாகுதுயா. அது என்ன ஆயிருதுன்னா அந்த 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 அது வந்து அதை பத்தி டீப்பா யோசிக்காம ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து கடந்து போற மாதிரி நிலை சூழ்நிலை வந்தது. அப்ப அதான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்ப எல்லாம் அந்த அந்த உணர்வு இதெல்லாம் வருதுங்கய்யா. ஆனா என்ன ஆயிருதுன்னா அதை வந்து அப்படி இப்ப வந்து இப்ப நான் ரோட்ல பைக்ல போறேன், ஒரு முடியாம இருக்கிறாங்கன்னு மனசு வருத்தப்படுது, எல்லாம் பண்ணுது. அது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படியே காணாம போயிடுச்சு. அதுதான் நீங்க அசை போட மாட்டீங்க யாரும். அந்த சின்ன ஒரு உணவு சாப்பிட்டா எப்படி நம்ம அசை போடுறோமோ, விஷயத்தை அதே போல இதை பத்தி சிந்திக்கணும். நீங்க இதை பத்தி யாரும் சிந்திக்க மாட்டீங்க. இது மட்டும்தான் இந்த மூணு செயலோட தாண்டி இருக்கிற ஒரு செயல். இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். இது ஏன் இங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒரு விஷயம் கேட்கறதுக்கு ஆளுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், இது எதுக்கு இங்க நடக்கணும், இந்த கேள்வி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நீங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப நீங்க ஒன்னும் சரியா இல்ல நாட்டமா போக மாட்டோம். ஆனா பரவாயில்ல ஓகே அப்படின்னு போறோம். கேள்வி கட்டாயம் எழுப்பணும். இந்த உலகம் எதுக்கு ஏகுது, இல்ல ஏன் இந்த மாதிரி நடக்கணும், இது ஒரு முரண்போக்கா தெரியுது. முரண்போக்கா உங்க யாருக்கும் தெரியல. ஒன்னும் புரியாத சொல்லுங்க. உண்மையில உங்க முரண்போக்கா தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியுது தப்பு தெரியல, ரொம்ப கஷ்டம். ஆனா இது ஏன் இப்படி இருக்கணும், இதுக்கு எங்க நான் கொஞ்சம் ஏன் நான் கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கணும்ன்ற உங்கள்கிட்ட வரவே இல்லை. நான் சொல்யூஷன் தேட முடியாதுனால உங்களால அதுக்கு சொல்யூஷன் தேட முடியும், உங்களால நம்ப முடியல. எப்படி நீங்க ஃபேக்டரி எடுத்துக்கிறீங்க எல்லாமே கண்டிப்பா ஃபேக்டரி எடுத்துக்கிறதான் பிரச்சனை. நீங்க ஃபேக்டரி எடுக்க கூடாது. இது ஃபேக்டரி, இது அன்ஃபேக்ட் தான், இது ஏதோ ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்ப அதை சால்வ் பண்ண முடியாது, எங்களால முடியாது. இப்ப மரணம் இல்லாத பெருவாள்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. இப்ப மரணம் இல்லாத பெருவாள்ன்றது அவர் இந்த இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, இந்த வாழ்க்கைக்கு அவரு ஒரு முட்டுக்கட்டி போடுறாரு. நீங்க வாழ்க்கை வீணு சொன்னாரு இல்லையா, அந்த வீணு சொல்லி அது இல்லைன்னு சொல்ற நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை தான் மரணம் இல்லாத பெருவாள்ன்றது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நீ கொண்டதெல்லாம் குறைய, நீ உண்டதெல்லாம் மூலமே, நீ கழித்ததெல்லாம் இல்லைங்கன்னா நீங்க செத்து போனா அதான் கரெக்ட். அவர் அது இல்ல மாற்றம்னு சொல்லும் போது அவர் சொன்னதெல்லாம் குறைன்னு சொன்னதுனால அந்த குறைய நீக்கி அவர் போனதால ஒரு மாற்றம் அடைகிறாரு. அதே போல மாற்றம் நீங்க எல்லாரும் பெற முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் அதுதான். இது மரணம் இல்லாத பெருவாள்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உடலை மறைக்கிறதோ இந்த உடலை கரைக்கிறதோ கிடையாது. இந்த இடத்துல ஒரு அறிவை கத்துக்கணும். இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னு முதல்ல அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் எடுக்கணும். ரெண்டாவது நடக்கிற துன்பத்துக்கான சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியுமா, என்னால கொடுக்க முடியுன்ற எண்ணம் வர அளவுக்கு உங்களோட சூழல் அதிகமா ஜீவகாரணத்துக்கு மேல ஊன்றி போகணும். போனாங்க தன்மை கண்டிப்பா நல்லா சொன்னதே அறிவு விளக்குறதுக்கோசம் வந்தேன்னு சொன்னார். அவர் சொன்னது புரியுதா? உடலை ஒளிக்கிறதுக்கோசம் வந்த இந்த ஒளியை மாற்றத்துக்கோசம் கிடையாது. எனக்கு அறிவு விளக்கு ஏற்படணும். அறிவு விளக்கம் தான் மெயின். நீ உடலோட இருக்கலாம், நீ உடலோட அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அறிவு விளக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறியா, முதல்ல உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, இங்க கடவுள்னு சொல்றானா அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, கடவுள் இப்போ வல்லார அடைஞ்ச ஒரு நிலை இருக்குல்ல அந்த நிலையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
அந்த தெரிஞ்சதுக்கான ஒரு சூழல் தான் இயற்கையா நம்மளுக்கு கொடுத்து ஜீவகாருண்யம், பிற உயிர் மேல வைக்கிற அன்பு கருணை தெரியும். ஏன்னா இந்த அன்பு கருணையை கொண்டு அந்த கருணையை கொண்டு மட்டும்தான் இந்த கடவுள் நிலைன்றது. இப்ப கடவுள்ன்றது ஒண்ணும் கிடையாது, தனியா ஒரு பொருளோ அது ஒரு பாசம் இங்க கிடையாது. அது தயவுசெய்து நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது ஒரு உருவம் அருட்பெரும் ஜோதின்றது கூட கிடையாது நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டுங்களா? ஏன்னா அதுவும் ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. நீயா அருட்பெரும் ஜோதி தான். இப்ப நீ அருட்பெரும் ஜோதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இங்க தேவையில்லை. ஏன்னா அருட்பெரும் ஜோதி நீ ஆல்ரெடி நீ அடையணும்னு நினைக்கிறேன். அதுவா இருக்குன்னு தெரியும் நீ முதல்ல. கண்டிப்பா அடையணும்னு நினைக்கும் போது தான் நீங்க அது எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே உனக்குள்ள இருக்குது. அந்த உள்ள இருக்கிறத வந்து வெளிப்பட்டு தெரியணுன்றதுக்கு நடக்கிறதா இந்த வாழ்க்கையோட சுழற்சி. அதை தெரிஞ்சதுக்கான ஒரு பயணம் தான். அதுனா அது நீ அந்த அருட்பெரும் ஜோதின்றதோ அந்த கருணையோட முழு தன்மைன்றதோ நீ தான். அது உனக்குள்ள இருக்குது. அது உனக்குள்ள வெளிப்பட்டு தெரியணுன்றதுக்கோசம் நீ செய்யற செயல் ஜீவகாருண்யம். செயல் அதுக்கோசம் நீங்க எல்லாரும் செய்றீங்க. வேற எதுக்கும் கிடையாது. நீங்க எதையும் மாற்றமோ எதையும் பண்றல. இந்த அறிவை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்து நடக்கிறது எப்படி நடக்குது இது என்ன ஏற்கனவே இந்த உலகம் நடக்குது. இப்ப இந்த கொஸ்டின் நீங்க எழுப்புறோட உங்க அறிவு உள்ள கொஞ்சம் சிந்திச்சு போகணும் நீங்க எல்லாரும். ஏன்னா நீங்க மனித ஆன்மா எல்லாருமே லேசா போறதுக்கு வரல. நம்ம யாரும் அது நம்ம கருணையில இருக்கணும். நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. முதல்ல இதை பத்தி சிந்திச்சிருக்கணும். இல்ல சிந்திச்சு இது செயல்பாக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டது அதை பதில தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச ஒரு புரிதல் வரும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க நீ எதுவுமே தப்பு ரைட்டு கிடையாது. நான் சொல்லுவேன், கேட்டிருக்கீங்களா? ஆமா தெரியும் தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்? நான் சும்மா பேசி சொல்றேன். எல்லாருமே எப்படியும் சும்மா சொல்லுவாங்க. இப்ப எதுவுமே தப்பு ரைட் இல்ல நான் சொல்றேன். ஆனா தப்பு ரைட்டுக்கு உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்ம் தானே? ஆமாயா, ஒரு தப்பு பண்ணா தப்பு தானையா, ஒரு நல்லது பண்ணா நல்லது தானையா, அது எப்படியா தப்பு ரைட் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன்ல. நீ கொஸ்டின் கேட்க அது எப்படியா நீங்க சொல்லி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க அதை கேட்கும் போது உங்க அறிவு விளக்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த ஆன்சர் தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க. புரியுதா? இப்ப இறப்பு பிறப்புன்னு ஒண்ணு இல்ல, இன்பம் துன்பம்னு ஒண்ணு இல்ல, ஏற்றத்தாழ்வுன்னு நீங்க ஒண்ணு இல்ல. இப்ப நான் இதெல்லாம் இல்ல இல்லன்றேன். இதெல்லாம் இருக்குதுன்னு தான் இந்த வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க எல்லாரும். ஆமா, ஏன்னா இப்ப அது அந்த ஒரு பிம்பமா மனிதர்களா உருவாக்கிட்டாங்க. இது செஞ்சா நல்லது, அந்த அப்படி அந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கிறனால அந்த எண்ணம் நம்மளுடைய பதிவாயிருச்சுங்க. ஆனா கடவுள் எல்லாரையும் ஒரே கடவுள்னு சொல்லாதீங்க முதல்ல. அங்கதான் பிரச்சனை. கடவுளே நீங்க தான். இயற்கை நம்ம இயற்கையில ஆற்றல் சொல்லி ஒத்துக்கிறேன். ஆமா, கடவுள் சொல்லும் போது இன்னொரு பாட்டை உருவாக்குறாங்க. ஆமா ஆமா, ஒரு ஒரு பாட்டை உருவாக்கிட்டு அதுதான் என்ன இருக்குது அதுக்கு பாக்குதுன்றோம். ஆனா அது உனக்குள்ள இயக்கணும் எல்லாரும் தெரியல. நான் சும்மா தெரியாத ஓகே, நார்மல் பசங்க உங்களுக்குள்ள அதான் இயக்குன்னு தெரியல. பேசுன்னு தெரியல. இப்ப நீங்க திருப்பி ஒரு பாட்டை திரிக்கும் போது என்ன உங்களோட ஒரு தன்மை உங்களுக்கு புரியல. நீங்க ஒரு சேர இருக்கிறீங்கன்றது உங்களுக்குள்ளேயே அதை மறைச்சு ஒரு சேர இல்ல அதுக்கிட்ட நான் போய் சேரணும், அதுக்கிட்ட நான் போய் சேரணும். அதுதான் உங்ககிட்ட இருக்குது. அதுதான் இப்ப என்கிட்ட கேக்குது. இப்ப அதுதான் என்கிட்ட உங்ககிட்ட பேசுது. உண்மைதானே? இதுக்கு நமக்கு தெரியணும்ல. இந்த மாதிரி ஒரு இது சின்ன விஷயம். இது குத்து கிடையாது. இந்த அறிவு நம்மளுக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா நம்ம இதை ரொம்ப நுணுங்கி போக மாட்டேன்றோம். அந்த வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், வீட்டுல கொடுக்குற ஏதாவது சொன்னா கொடுக்குற முக்கியத்துவம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்ம வாங்குற பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம், நம்ம போடுற துணிக்கு கொடுக்குற முக்கியத்துவம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் இதெல்லாமே உங்க செய்ய வச்சு அந்த ஒரு பொருள் தான். ஆனா அந்த பொருள் ஒரு முக்கியமா நீங்க கவனிக்கணும். நம்ம அந்த பொருள் மேல ஒரு கவனம் வைக்கணும் நீங்க யாருமே நினைக்க மாட்டேன். உண்மைதானே? இப்ப உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் இல்லாம இந்த எந்த செயலுமே நீ செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா எல்லா செயலும் செய்றீங்க. ஆனா உயிர்ன்றத மட்டும் நீ சிந்திக்கிறதுக்கோ அதை பத்தி ஒரு யோசனை பண்றதுக்கோ அதுதான் நீன்னு சொல்றதுக்கு கூட வாயத்தொன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டோம் நம்ம எல்லாரும்? எல்லாத்துக்காரனா தானே? கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டுல மனைவி தான் அவங்க உயிர், உங்க உயிர் குழந்தைங்க தான் அதுக்கு உயிர். நீங்க வாங்குற பொருள் எல்லாம் போனா அதுக்கு உயிர் அதெல்லாம் செய்வா பண்ணணும். எல்லாமே அப்படின்னா பண்ணுவீங்க. இவ்வளவும் அதை வச்சு செய்யற. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அது என்கிட்ட தான் இருக்குது, அதான் என்ன ஏக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. இந்த ஆசை வரல. ஆசை வருதுயா, வருது வரல. ஆசை வந்தா இப்ப நீ நான் சொன்னதெல்லாம் நடந்தா நான் சொன்னது யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா? நான் சிம்பிளா தான் சொன்னேன். பெருசா சொன்னேன் நானு. சிம்பிளா தான் இதை சிந்திச்சிருக்கீங்களா? ஒரு நாள் நீங்க உயிருன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்திருக்கேன். நான் தான் உயிர், நான் ஆன்மா, எனக்குள்ளதான் இருக்குது, நான் தான் அது யோசனை பண்ணிருக்கேன். சும்மா கேக்குறேன். அத ஊண்டி பண்ணினது கிடையாதுங்கய்யா. அதான் தப்பு இல்லையா? எதுக்கு அதான் சொன்னேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் சொன்னேன். அது கொடுக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே. இங்க எல்லாருமே அதான் பண்ணுவோம். உண்மைதான். நார்மல் பீப்புள் பண்ணலாம் அவங்க தப்பு சொல்ல முடியாது. இப்ப அதான் சொன்னேன் பண்ணலாம் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆமா, தெரிஞ்சு நீங்களே பண்றீங்கல்ல.
ஆமா கரெக்ட். அப்ப தவிர அவங்க மேல உங்க மேல தான். ஏன்னா எனக்கு தெரியாதான் நான் பண்ணல, எனக்கு தெரிஞ்சா உங்க மேல பண்ண நான் சொல்லுவாங்க. ஒரு நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சிறப்பா சேர்த்து வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல் இறங்கி அவனுக்கு ஜீவகாரணம் பண்ணி வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஆனா இப்ப அவங்க சொல்றீங்க ஏதோ என்ன முடியல அவன் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ஊன்றி போய் அந்த அறிவை பெற்றீங்கன்னா அந்த தகுதி நீங்க அந்த அந்த ஆன்மாக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா நீ ஆன்மாக்கு முதல்ல நீ அதை உனக்குள்ள ரொம்ப ஊன்றி அதை அந்த எண்ணம் இன்னுமே கனெக்ட் ஆகும். நான் ஆன்மா, நான் உயிர், நான் தான் இங்க அனைத்துமே, நான் தான் கடவுள், அந்த எண்ணம் உங்களும் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணா அந்த எனி டைம் அந்த மனதோட தன்மை குறைஞ்சி போய் நீங்க மனதோட தன்மையை வேலைச்சிருக்கீங்களா, மனதோட சூழல் தான் போய் நிக்கிறீங்க, உயிரோட தன்மை போல. காரணம் உயிர்ன்ற எண்ணமே உங்ககிட்ட இல்ல. உயிர்ன்ற எண்ணம் இருக்கிற மனதோட தன்மை குறையும். அப்ப டேரக்டா நீங்க அறிவோட செயல்படலாம். எதை செயல் பண்ணா எப்படி பேசலாம், எப்படி பேசக்கூடாது, எது எங்க செய்யலாம், எங்க செய்யக்கூடாதுன்றது அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது உங்ககிட்ட இந்த சிந்தனை எல்லாம் சொல்லுங்க, கருணையோட சிந்தனை, வேற உயிரை பார்த்தா எவ்வளவு எப்படி இருந்தா ஏன் என்ன நடக்குது ஒரு கேள்வி உங்களால அப்பதான் எழுப்ப முடியும். இல்ல உங்களால எழுப்பவே முடியாது அந்த கேள்வியை. உயிர்ன்ற தன்மை உனக்குள்ள புரிஞ்சாதான் அந்த உயிர் படுற துன்பத்தை பத்தி உங்களால உணர முடியும். ஏன்னா அது உயிர், நீ உயிர் சொன்னதுங்களா. அப்ப அந்த துன்பத்தை ஈஸியா ரொம்ப ஈஸியா எளிதில் எடுத்து போட்டு அதை தக்க முடியும் உங்களால. நீங்க நான் மனுஷன் அது ஜீவராசி நினைச்சுன்னா ரெண்டுமே பிரிஞ்சு போயிடும். அது சும்மா பாக்குற கணம் தான் இருக்கும், அது கூட மறந்து போயிடும். ஆனா நீ உயிர்னா அது உயிர் தான். அப்ப நீ படுற துன்பம் அது படுற துன்பம் ஒண்ணுன்னு உனக்கு தெரியும். அப்ப அதுவும் நான் ஒண்ணுன்னு தெரியும். இப்ப தெரியும் அது துன்பத்தை எடுத்து உங்களால ஈஸியா போட்டு அதிகமா அந்த சூழல் எப்படி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களால எழுப்ப முடியும், கேட்க முடியும். இது சத்தியசனம் அதிகமா ஈஸியா யூஸ் ஆகும். அப்படி பண்ணும் போது தான் உங்களுக்கு பெரிய அறிவு வரும். அதனாலதான் நீங்க உயிர்ன்ற எண்ணம் எப்பவுமே வச்சுக்கீங்க. எனி டைம் உயிர்ன்ற எண்ணம் இருக்கட்டும், உங்க புருவ மத்தியில கவனம் இருக்கட்டும், இந்த சிந்தனை உங்ககிட்ட இருந்துன்னே இருக்கணும். இந்த சிந்தனை மட்டும் டெய்லி சரி எப்பயும் குறைச்சிக்காதீங்க. இந்த உயிர் எல்லா உயிரும் பார்க்கும்போது நானும் உயிர், அதுவும் உயிர், அப்ப அதுவும் நான் ஒண்ணுதானே, அதுவும் நான் அந்த எண்ணம் மட்டும் இருந்துமே இருக்கணும். அந்த பள்ளி நானும் வேற இல்லை, கர்ப்பமுச்சு நானும் வரல, இல்ல பறவை நானும் வேற இல்லை. இந்த எண்ணம் இருக்கிறதா என்ன ஆகும்னா உங்களோட உயிரோட தன்மை கொஞ்சம் பலப்படும். அது கொஞ்சம் பலமாகும் போது மட்டும் அந்த அறிவா மாறி கொஞ்சம் ஒரு இஷ்டம். இந்த நார்மல் லைஃப் வந்து ஒரு கேள்வி ஒரு அதுதான் சொல்லிக் கொடுக்கும். நீங்க நினைச்சா அது முடியாது. சரியா? அதனால இந்த எண்ணத்தை நீங்க கொஞ்சம் பண்ணினா வந்தா அது கொஞ்சம் ஈஸியா கை கொண்ட உடனே உங்களால கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் ஊன்றி கேட்க முடியும். அந்த கேள்வி என்ன கேட்க முடியும் உங்களால, என்ன கேட்க முடியல உங்களால சொல்றீங்க. நான் என்ன கேட்டா பதில் சொல்ல போறேன், நான் இதெல்லாம் சொல்ல போறேன், உங்களுக்கு ஏன் என்ன கேட்க முடியல? காரணம் அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரல. அந்த கேள்வி உங்களுக்கு என்ன கேட்பீங்கல்ல கட்டாயம். கண்டிப்பா. இப்ப இந்த கேள்வி ராமகிருஷ்ணன் கேட்பாரு. ஒரு பதிவு போட்டல வந்தா சீனிவாசன் பதிவு ஒண்ணு போட்ட வந்ததா? ஆமா பாத்தேங்க. கேட்டீங்களா? கேட்டேங்க. நான் எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டு அனுப்பிச்சேனா அந்த குழந்தையோட மூஞ்சி எப்படி இருக்கு? ஆமா பாத்தேங்க. ஏன் போன் பண்ணி யாரும் கேட்கல? எனக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி திருவட்டியூர்ல அந்த ஃபேமிலி இருக்காங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்ப இத போட்டோலாம் அனுப்பிச்சிங்களா, ஒரு விண்ணப்பம் மட்டும் வச்சு நான் அப்படியே விட்டேன். அதான் நான் எதுவுமே ரிப்ளை ரிப்ளை கொடுக்காத காரணம் இதுதான். நான் சொல்லி புரியலையா? அது கஷ்டமா இருந்துச்சா? அதுதான் கஷ்டப்பட்டு ஸ்கிப் பண்ணி போக கூடாது. அது இன்னும் நோண்டி அது என்னையா ஏன் இருக்கிறான் குழந்தை இப்ப எப்படியா இருக்கிறான் சரியா இருக்கிறானா இல்லையா என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணுமா இல்லையா? என்ன கேட்கணுமா? நெருங்கி போட்டவங்க எல்லாரும் பதிவு கண்டிப்பா நான் போட்டது அதுக்கோசம். இப்ப சீனிவாசன் போன் பண்ணது அதுக்கோசம் போன் பண்ணாரு. ஒரு ஆள் தான் பண்ணது அந்த போட்டோ. அந்த போட்டு அவருக்கு மதுரையில. ஏன்னா எனக்கு அவன் ஆல்ரெடி அவன் அந்த பிள்ளைங்க குடும்பத்தை பத்தி சொல்லிருக்கீங்களா என்கிட்ட, அதனால சரி திரும்ப அனுப்பிச்சிங்களா அது ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதான் நான் எப்பயுமே இவ்வளவு தும்மை அந்த குழந்தை கேட்கலாம்ல, நான் சும்மா கேட்கறேன். கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்கலாங்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிருந்தாலும் கேட்க மாட்டீங்களா? இல்ல அப்பெல்லாம் இல்லையா, இல்லையா அப்பெல்லாம் இல்லையா, அப்பெல்லாம் நினைக்காதீங்க. சும்மா கேக்குறேன். ஏன்னா நீங்க கேட்கணும்ல. ஏன்னா இப்ப நம்ம ஒன்னா இருக்கிறோம். ஏன்னா ஒரு பெற்றுட்டா இன்னொரு ஈஸியா கொடுத்துடலாம். ஆமா கண்டிப்பா. நீங்களும் அதே போல பெறணும் அவசியம் இல்ல. அதுக்குதான் ஒண்ணுத்துக்கு எல்லா தன்மையும் சேர்ந்து வருது. அப்ப நீங்க ஒருத்தர் கேட்டாலும் அதை தெரிஞ்சுக்கலாம்ல. இப்ப அப்படிதான் சீனிவாசன் போன் பண்ணா ஏன் குழந்தை என்ன ஆயிடுச்சு இப்ப அவருக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு தெரியாது இல்லையா? அப்படி இல்லையா இந்த லாஸ்ட்ல இருக்கிற போட்ட மாதிரி இப்ப இருக்கிறான் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா விஜய் இந்த மாதிரி வந்திருக்கான். ஆனா அவன் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கயா. எப்படியான அத்த அவன் சந்திக்கு வர இருக்கிறாங்க சொல்றேன். சந்திக்கு வர இருக்கிறா கொடுங்க ஏன் அப்படிங்கிறான் சொன்னா அவன் ஜீவனோட குழந்தை அவன் கேட்டா இறைவனோட குழந்தை மாதிரி அவன். ஏன்னா அவன் இவ்வளவு ஒரு துன்பத்தை அடைஞ்சு இங்க வந்திருக்கானா எல்லாரும் எவ்வளவு பேர் அவனை பார்த்திருப்பான் தெரியுமா? இந்த சூழல்ல உடம்பு போய் வாழ்க்கை மாறி இருக்கும், நிறைய பேர் சிந்தனை மாறி இருக்கும், நிறைய பேருக்கு பெரிய அறிவு கொடுத்துருப்பான் அந்த குழந்தை. தாங்கறானா அவன் எவ்வளவு ஒரு தரத்தோட வந்திருப்பான்னு பாருங்க.
தெய்வ குழந்தையா அவன். ஆமா உண்மை தெய்வ குழந்தை தான் அவன். அவன் போவியா பொண்ணு என்ன கேட்பாயா, நல்லா இருக்கிறேன்னு என்ன கேட்பாயா, அவன் கேட்பாயா அவன். கேட்கும் போது ரொம்ப மனம் உடஞ்சு போயிடு. என்னடா இந்த வார்த்தை கேட்கிறா, நல்லா இருக்கிறான்னு கேட்கிறா, நான் என்ன கேட்கறது எனக்கு தெரியல. எனக்கு அவன் என்ன கேட்டா நல்லா இருக்கிறேன், அவன் நான் என்ன கேட்கறது. அந்த வார்த்தை என்ன கேட்கும் போது என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதனால நான் அதிகமா முதல்ல போயிட்டு அப்ப நான் போறது இல்லை. சிந்தையை மட்டும் போறாரு. அப்ப நான் மளிகை கொடுத்துருவாரு மாசம் மாசம். கரை சாப்பில இருந்து கொடுக்கறதுனால அந்த மளிகை பொருளை மாசம் மாசம் நம்ம அங்க கொடுத்துட்டு வரணும். இந்த வாட்டி போயிட்டு அந்த போட்டோ கடையில இப்பதான் அந்த போட்டோ கொடுத்தா அவங்க எடுத்து போட்டுருக்காங்க. அந்த உள்ள எப்படிலாம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு தான் பார்த்தாரு. அதனால பார்த்தோன்னா எல்லாருக்கும் சேரனா போன் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப சீனிவாசன் எனக்கு போன் பண்ணி கேட்கும்போது அவர் அதுக்கோசம் போன் பண்ணாரு. அவர்கிட்ட ஒரு 6 hour நான் பேசினேன் அவர்கிட்ட. அவரு பேசின அவுட் புட் தான். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, அவர் என்ன சார், ஐயா எனக்கு ஒரு ஞானமே பிறந்த மாதிரி இருக்குது. நீங்க பேசமா சொல்லிட்டு விஷயம் எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியா இருந்தது. எல்லா கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிட்டு அவரு கொஞ்சம் இறங்கி அந்த குழந்தைய பார்த்தனால எனக்கு போன் பண்ணாரு. எல்லாரும் போன் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு செஞ்ச ஒரு ஜீவகாரண்யம் அவருக்கு தேவையான ஒரு அறிவை கொடுக்குது. அதுதான் இப்ப அது எப்படி அவருக்கு இல்லாம பேசிக்க மாட்டல. அவர் பேசுறது என்னமா பேசுங்க, நீங்க கம்மியா நீங்க சொல்லும்போது எல்லாமே ஒரு உடம்பே சாக்கடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நேர்ல கேட்கற மாதிரி இருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடக்கும் எனக்கே தெரியல. ஜீவகாரத்தோட வழியில எவ்வளவு பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் இவ்வளவு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த அளவுக்கு யார் விளக்கம் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. நீங்க எல்லாத்துக்குமே விளக்கம் இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்க. அதையும் ரொம்ப ஒரு கஷ்டப்படாத ஈஸியா சொல்லி கொடுத்துறீங்க. அதை சொன்னோம் எனக்கு ரொம்ப புரியுது. வேற என்னால அதை ரொம்ப பெருசா உணர முடியுது. அந்த நேரத்துல தன்மையை புரிஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுதுயா. அந்த ரெக்கார்ட் நான் போடல. நான் பேசும்போது நான் அவர்கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் போடல. அதுக்கப்புறம் பேசணும் சொன்னா ராமகிருஷ்ணன் நம்பர் அவர்கிட்ட பேசி பாருங்க நீங்க. அவர்கிட்ட அவர் பேசுறேன். 2 ரெக்கார்ட் வந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஆமா பாத்தீங்க. அவர்கிட்ட பேச அவர் ஐயா என்னமா பேசுறாரு அவருன்னு சீனிவாசன் சொல்ற ராமகிருஷ்ணன் சொன்னாரு அவரும். ஏன்னா அவர் என்ன ஒரே கேட்கற ஒரே கேள்வி ராமகிருஷ்ணன் மட்டும் தான் கேட்கறாரு. எல்லாத்த பத்தி போன் பண்ணி கேக்குறாரு, ஐயா ஜீவராசினா எவ்வளவு வித்தியாசமா விசித்திரமா இருக்குல்ல பாருங்க. வரி குதிரை இருக்குது, நார்மல் குதிரையா இருக்குது. இது எப்படி இந்த ஒரு வேரியேஷன் என்ன கேக்குறாரு அவரு. அதுக்கு ஒரு சிம்பிளா உதவி தான் கொடுத்தேன். அதான் இன்னொன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் ஒரு தன்மை. இந்த வேரியேஷன் காரணம் ஒண்ணும் இல்லை. இந்த நேர பொழுதில் என்ன நடக்குதோ ஒரு துளி நவரணும்னே அது வேற மாதிரி நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வேற்றமைக்கு காரணம் அதுதான். ஏன்னா இங்க நேரம் மாறும் போது அனைத்துமே மாறும். அந்த நேர்கோட்டுல எதிர்க்குதோ அதுக்கு மட்டும் அந்த டிசைன் அந்த உருவத்தை எடுக்கும். அந்த நேர்கோட்டு திரும்பும் போது அப்படியே மாறும். இந்த அந்த நிகழ்வுக்கு காரணம் இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இது பெருசா எடுத்து பாக்குறீங்க, நீங்க பெருசா எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உன்னால அதை உணர முடியும்னா நான் உணர்ந்த மாதிரி சொல்றேன். இது இப்படிதான் அது நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வேரியேஷன் காரணம் தான். ஏன்னா காலமும் நேரம் தான் இந்த இடத்தோட மொத்த கட்டமைப்பும் வடிவமைக்கும். வேற எதுவுமே வடிவமைக்காதீங்க. எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும். இந்த நேரம் மாற 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 அந்த வடிவமைப்பு மாறினே இருக்கும். இது எல்லா உயிரிலும் நடக்கிற வேரியேஷன் காரணம் அதுதான், வேற ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து கசக்கி கீழே போட்டு 2வது பேப்பர் எடுத்து கசக்கு அந்த டிசைன் மாறிடும். ஆமா, ஏன் அது மாறுச்சுன்னா ஒரே காரணம் தான். அந்த டைம் இந்த டைம் வெவ்வேறு. டைம் மாறும் போது எல்லாமே மாறிடும். அது அப்படியே வேறு தான் போயிடும். இதுதான் இவ்வளவுதான் இதோட இந்த உலகத்தின் ஒரு விஷயமே. இதை நீங்க ரொம்ப பெருசா இவ்வளவு சிம்பிளா முடிச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னேன். என்ன எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. ஆமா, இதுதான் அந்த காரணம், வேற ஒரு காரணமே இல்லை. நீங்க எல்லா நிகழ்வும் ஒரு பேப்பர் எடுத்து நீங்க கீழே போட்டு திருப்பி எடுத்து பேப்பர் எடுத்து கீழே போட்டு அந்த இடத்துக்கு இந்த இடத்துல வேரியேஷன் இருக்கும். ஆமா, கண்டிப்பா அது ஒன்னே மாறிடும். ஆமா, திருப்பி என்ன செட் பண்ணி அடிச்சாலும் அதே இடத்துல அதே சத்தம் அடிக்கவே முடியாது. ஏன் காரணம்னா அந்த நேரம்ன்றது இல்ல, அது கடந்துச்சு. அதுதான் திருப்பி அதே நேரத்துக்குள்ள வரும்போது நீங்க அடிச்சா மட்டும் தான் திருப்பி அதே பாயிண்ட்ல போடும். அது வரைக்கும் படவே படாது. இதுதான் இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வுக்கு காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இங்க எதுவுமே நன்மை தீமையிலன்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல. ஆமாங்க, இங்க நன்மை தீமைன்றதுக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த வாழ்ற வாழ்க்கை மாய. மாயைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்ன்னு அர்த்தம். பொய்ன்னு அர்த்தம். 2வது கதைன்னு அர்த்தம். உண்மைதானே? மாயைக்கு அர்த்தம் பொய், கதை. பொய்ன்னு சொல்லலாம், கதைன்னு சொல்லலாம். 2வது சொன்ன
3 விஷயம் சொன்னேன். பொய் கதை சொன்னீங்க, 2 பொய் சொன்னேன், அதாவது சொன்னேன், மாயன்னு சொன்னேன், சரிங்களா? ஆமா. இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயமே ஒண்ணா ஒத்து போறது. இப்ப நீங்க படம் பாக்குறீங்களா, தியேட்டர்ல போய் படம் பாக்குறீங்க, அது என்னது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? அது ஒரு கதை. சரியா? அது கதை. திரைப்படமா என்னடா படம் காட்டுறேன்னு கேட்போம் நம்ம. ஆமா. படம் காட்டுறேன்னு என்ன அர்த்தம்னா அவன் சும்மா ஒரு விளையாட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. சரியா? படம் காட்டுறேன்னு கேட்போம். என்னடா நீ வந்து மாய மாதிரி ஒரு மாயதான், படம்ன்றது ஒரு மாயதான். ரெண்டாவது பொய், அது பேரு தானே. படம்ன்றது பொய் தான், படம்ன்றது கதை தான், படம்ன்றது மாயதான். அது ஒண்ணுமே இல்லை. காசுக்கோசம் ஒருத்த நிகழ்வு நடிக்கிறான், அந்த நிகழ்வுக்கோசம் அந்த காட்சி எடுக்கிறான். அந்த காட்சி எடுத்துட்டு அவன் காசு வாங்கிட்டு அவன் போயிடுவான். அதை நீ பார்த்துட்டு அவனுக்கு காசு வேற கொடுத்து பார்த்துட்டு நீ வேற அதை அழுதுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா மகிழ்ச்சிட்டு நீ வருவ. ஆமா. ஆனா நீங்க யாருமே அதை கதையை பார்த்ததே கிடையாது வரைக்கும். தெரியுமா அவங்க யாருக்காவது? இல்ல. அதுக்குள்ள அப்படியே எல்லாருமே இந்த பழக்கம் தான் நம்மளோட பெரிய முட்டாள்தனமான ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இதை வச்சுதான் ஒருத்தன் ஈஸியா காசு சம்பாதிக்கிறான். ஆமா. வந்து பாத்தீங்கன்னா நீ காசை கொடுத்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு சரியில்லைன்னா திட்டிட்டு வருவேன், சரியா இருந்தா சிரிச்சுட்டு வருவேன், ரொம்ப ரொம்ப கருமையா இருந்தா அழுதுட்டு வருவேன். இது 3மே நீ செய்யக்கூடாதுன்றதா உண்மை. ஆமா. இந்த 3மே நீ எதுக்கு செஞ்சனா என்டர்டைன்மெண்ட் வருஷம் செஞ்ச. என்டர்டைன்மெண்ட்ல என்ன போகுதுன்னா உன் வாழ்க்கை உன் நேரம் வீணா போகுது. அது வீணா போறதுக்கு நீ என்ன பண்ற, காசு வேற கொடுக்குற. அதை போய் டைமை வேஸ்ட் பண்றதுக்கு காசு கொடுக்குற. காசை கொடுத்து அதை போய் பார்த்துட்டு அது கமெண்ட் கொடுக்குற. சரியா இருந்தா அது நல்லா இருக்குதுன்ற, சரி இல்லைன்னா சரி திட்டிட்டு வர, ரொம்ப இது வந்து அழுதுட்டு வர. இது 3 ரியாக்ஷன் நீ காட்டக்கூடாதுன்றதா உண்மை. இந்த 3 ரியாக்ஷன் எப்படி காட்டலாம்? காரணம் அது படம்னு உனக்கு தெரியல, அவன் பொய் சொல்றான்னு உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறேன். ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட் நேரத்தை நான் தொலைக்கிறதுக்கோசம் நான் போறேன். ஆமா. இதுக்குதான் நீங்க போய் பாக்குற படம். அதே படத்தை தான் நீங்க இந்த வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, அதே போல இயற்கை உனக்கு எடுத்த படம், அந்த படத்தை நெடிக்கு வந்துக்கிறீங்க நீங்க எல்லாரும். அப்ப இது என்னதுன்னா இதுதான் படம், இதுதான் மாய, இதுதான் பொய். சரிங்களா? இப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் கொஞ்சம் புரிஞ்சுங்க எல்லாரும். இப்படிதான் இந்த இயற்கை நடத்துது. இந்த இயற்கை கூட நீங்க எல்லாரும் வாழ்றீங்க. ஐயா இது தப்பியா, இது சரியில்லை, இந்த இடத்துல இப்படிதான் வாழணும், இந்த கோட்பாடு சொல்றீங்க இந்த டிசைன்லாம். இது இந்த மாயில ஏற்படுத்தின ஒரு கதையோட தலை மாதிரி. இதெல்லாமே ஒரு வசனம் மாதிரி. இந்த இப்படிதான், இது இப்படிதான், இங்க இப்படிதான் நடந்துக்கணும், ஆண் பெண்ணு, ஏற்றத்தாழ்வு, அம்மா அப்பா பிள்ளைங்க, இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம ஒரு கதையை அப்படிதான் வச்சுக்கிறாங்க. ஃபேமிலி, குடும்பம், அதே போலதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அவன் படம் நடிக்கிறவெல்லாம் படம் நடிக்கிறவன் அழுவான், சிரிப்பான், எல்லா விஷயம் பண்ணுவான். படத்தை முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சு வெளியே போயிட்டு ஜாலியா பச்சு போட்டு அம்மாட்டு ஜாலியா போயிடுவான். போயிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா காசு வேற வாங்கிப்பான் பார்த்தா அதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே போல படம் நடிக்க இங்க வந்துட்டு நீ காசும் வாங்க மாட்டேன்ற, நீ படமும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற, அதுக்காக ஒன்றி போய் வாழ்ந்து செத்து மஞ்சள் திருப்பி படம் நடிச்சுக்கிறீங்க. ஆமா, இந்த வாழ்க்கை மூலம் தான் வாழ்றீங்க நீங்க. இதுக்கு பேர் தான் மாய, இதுக்கு பேர் தான் பொய், இதுக்கு பேர் தான் கதை. அது நீ பார்த்ததுன்னு அதான் உண்மை, நீ வாழ்ற ரியலிஸ்ட் வாழ்க்கையிலே இதான் உண்மை. அந்த ஒரு காரணம் தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஒரு நல்லது ஒரு கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது, நன்மை தீமைன்னு ஒண்ணு கிடையாது, இரவு பகல்னு ஒண்ணு கிடையாது. இங்க இது எல்லாம் நீ கதைக்கோசம் ஏற்படுத்தி வச்ச ஒரு தளம், நீங்க உருவாக்குனதுதான். அப்ப இது படம்னு நீ புரிஞ்சுக்கணும்னா நீ அந்த கருமையான செயலை 3 செய்யும்போது இந்த அறிவு வரும். இந்த அறிவு நீங்க எல்லாம் இங்க நான் எதுவுமே தப்பு இல்லைன்னு இப்ப நான் தப்பு இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன காரணம்னா ஒருத்த நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒருத்த தப்பு பண்றான், சரிங்களா? ஒருத்த தப்பு பண்ண நம்ம வந்து தண்டனை கொடுக்குறோமா இல்லையா? இப்ப தண்டனை கொடுத்தோம் சொல்றோம், செம்மையா தண்டனை கொடுத்தாங்க, ஏதோ தப்பு நடக்காதுன்னு. ஆனா இதே தப்பு நடக்காம நிக்குதா? சும்மா கேக்குறேன். நடந்துதான் இருக்கு. அதை விட அதிகமா நடக்குதா? ஏன் காரணம் நீங்க சொல்யூஷன் பண்ணல. நீங்க திருப்பி அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போய் எடுக்கிறீங்க. இப்ப இதுக்கு சொல்யூஷன் எப்படி தெரியுமா? சுமார் பேச்சு ஒருத்தர் இருக்கிறான், ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு காசு தேவை, ஏதோ கொலை பண்ணிதான் வச்சுங்களேன். அவன் என்ன பண்றான், அவனை தேடி பிடிச்சி அவனை அடிச்சு ஜெயில போட்டு, அவன் பண்ணதே முதல் பாவம். அவன் பண்ணது அவன் ஏற்கனவே அவன் பண்ணதே பெரிய, அவனுக்கு அறிவு தெரியலாத அவன் ரொம்ப ஒரு துன்பமான செயல் அவன் செஞ்சுட்டான். ஆனா துன்பமான செஞ்சவனை அவனை திருப்பியும் கூட்டின்னு போயிட்டு ஜெயில போட்டு அவனை அடிச்சு திருப்பியும் துன்பத்தை கொடுத்து கடைசியில அவனை மரணத்தை உள்ளாக்குறீங்க. அவன் ஏற்கனவே பண்ணதே துன்பம் தான், மீண்டும் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தா அவனுக்கு அறிவு வருமா? இந்த இடத்துல ஒரு விளக்கம் கிடைக்குமா? இந்த இடம் மாறுமா? இல்ல நீங்க அவனை இந்த மாதிரி பண்ணவனை கூப்பிட்டு அவனை ஒரு வருஷமோ 2 வருஷமோ யாரும் இல்லாத இடத்துல தனியா வச்சு அவனை அந்த ஆன்மீக போதனை கொடுத்து மனிதன்னா யாரு, இறைவன்னா யாரு, கருணை அதை பத்தி அவனுக்கு போதனை எல்லாம் கொடுத்து அவனுக்கு தெளிவெல்லாம் கொடுத்து நம்ம முன்னாடி ஏற்பட்ட ஞானிகளோட அறிவெல்லாம் அவனுக்கு ஏற்பட்ட
கிடைக்கிற அளவுக்கு சூழலை உருவாக்கி கொடுத்து அவனை ஒரு 2 வருஷம் அவனை அந்த கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவன் இந்த சமுதாயத்துல வாழும் போது அவன் என்ன வார்த்தை சொல்லுவான் அவனுக்கு? இது தண்டனையா? இது இந்த அவன் பண்ண தப்பு இது சொல்லிச்சுன்னா நீங்க அதை விட்டுவிட்டு அவனை கூட்டின்னு போயிட்டு ஜெயில போட்டு அடைச்சி அவனை போறது அது தண்டனையா? நீ யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இயற்கை என்ன பண்ணிச்சோ அது இயற்கையா நடந்தது. அவனுக்கு அந்த அறிவு தெளிவா இருந்தாங்க. இங்க அறிவு தெளிவு இருக்கிறோம்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதே தப்ப நீங்களும் பண்ணணும், நம்மளும் பண்றோம். அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஏக்கத்தை யாராலும் நிறுத்த முடியல. இந்த முரண்போக்கு இங்க நடக்கிறதுக்கு ஒரே காரணம். பொண்ணு புரிஞ்சுச்சா? இதுதான் காரணம். இப்ப நீ அவனை கூப்பிட்டு அவனுக்கு நம்ம ஞானிகள்லாம் வாழ்ந்தாங்களா அந்த வாழ்ந்த கதையை சொல்லி அவனுக்கு எப்படி எல்லாம் உணவு இருக்கணும் அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி எப்படி ஜெயில உருவாக்கி இவ்வளவு காசை போட்டு அதே போல ஒரு செட்டப் உருவாக்கி அந்த ஞானிகளோட நூலை வச்சு அவனோட கருத்தை பரிமாறி அவனுக்கு ஒரு சத்திய விசாரம் ஏற்படுத்தி அவனை ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அங்கேயே போட்டு அவனை செஞ்சா அவனை நீங்க உள்ளது இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி தவறு பண்ணா நீ வெளியே எல்லாருக்கும் காட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் ஸ்பீச் கொடுப்பான் பாரு, அவன் பேசுவான் பாரு. அவனை ஞானிக்கு இந்த வெளியே கிரகம்லாம் சொல்லுவான் ஒரு நாள். அவன் பேசுற பேச்சு கேட்டு ஏன்னா கொஞ்ச நாளா மறந்துடுவோம் நம்ம எல்லாத்தையும். அது தப்பு பண்ற பணம் வச்சாலே மறந்து போயிடுறீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கெடுதல் பண்ணவன் இவ்வளவு இந்த தவறை செஞ்சவன் நாளைக்கு ஞானியா மாறி பேசும்போது எல்லாருமே அவன் காலில் விழுவீங்களா விழ மாட்டீங்களா? கண்டிப்பா விழுந்து அவன் கொடுப்பான்ல, ஐயா நீ நான் தெரியாம நான் தவறு பண்ணிட்டேன் இவ்வளவு பேர் துன்பத்தை எழுதிட்டேன்னு சொல்லி அவன் வந்து வெளியே வந்து ஸ்பீச்சை கொடுத்தானா இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாவான். இந்த இடமே சொர்க்கமா மாறிடாது. இதுதானே அவனுக்கு இந்த ஒரு தவறு தெரியாத தவறு இழைச்சவனுக்கு தெரியாத பாவத்தை செஞ்சவனுக்கு நீ தண்டனைன்றது என்ன கொடுங்க? தண்டனை வந்து விடுதலை கொடுக்கணும் அவனுக்கு. அதுல இருந்து அவனுக்கு ஐயா இது தெரியாம பண்ணிட்டா இது பண்ணக்கூடாது இந்த வாழ்க்கை அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து அதுல இருந்து வெளிப்படுத்தி கூட்டு வர்றது நல்லதா? அவனை மீண்டும் நீ ஒரு அதிக பாலத்துல போய் தள்ளுறது நல்லதா? இப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஆமா ஏற்கனவே அவன் இயற்கை கட்சிதே பாவன். அவன் தப்ப வேணுமே பண்ணலையே, தெரியாம அவன் ஆசையா அவனுக்கு ஏற்கனவே இயற்கை அவனை அந்த விளையாட்டு பண்ணிச்சு. அதுல வந்து நீங்களும் ஒரு விளையாட்டு விளையாட்டு. இப்ப இந்த விளையாட்டுக்குள்ள யாரு இருக்கிறான்? அதுல இருக்கிறதும் மனிதன் தான், இதுல இருக்கிறதும் மனிதன் தான். இந்த மனிதனுக்கு தெரியவே இல்லை. இவன் நினைக்கிறான் அவன் யாரும் நினைக்கிறான், இவன் யாரும் நினைக்கிறான். அட பைத்தியக்காரா 2 பேரும் மனிதன், இவனுக்கு யாருன்னு தெரியல. இப்ப இதே சம்பவம் உங்க வீட்டுல இருந்தா நீ ஒத்துக்க மாட்டல. மத்த வீட்டுல இருந்தா எப்படி எல்லாரும் முன்னாடி போய் அடிக்கிறதும் செய்யறதும் போறீங்க நீங்க. அப்ப நீ அவங்க யாரும் நினைச்சிட்டல. அப்ப அது யாரோ நீ நினைக்கிற வரைக்கும் இந்த மாய சும்மா செம்மையா வேலை செய்யும், நல்லா ஓடும். இது நிச்சயமே நிக்காது. இதை நிறுத்தணும்னு தான் என்னோட மெயின் ஆசை. அதுக்குதான் இயற்கைன்ற இறைவன் வந்து தோன்றி நமக்கு கருணைன்ற ஒரு செயலை கொடுத்தாரு வள்ளலாரு. அறிவியலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடு சொன்னதுக்கு அர்த்தம் இதாயா? உயிர் மலை இறக்கிறது கடல் வழிபாடுனாரு. ஒரு உயிர் தப்பு பண்ணா அந்த உயிருக்கு இறங்கி அந்த உயிர் நல்வழியா மாறத்துக்கு நீ ஒரு சூழலை இங்க உருவாக்குனீங்க. நான் சேர்ந்து எப்படி இந்த உலகம் மாறிடாது? இந்த பூமி சும்மா சந்தோஷமா மாறிடாது. மரணம் இல்லாத பெருவாள்ன்றது இப்படி போனாதான் நடக்கும் எல்லாருக்குமே. இந்த மாயன்றதே காலி ஆயிடும். ஏன்னா கருணையில தான் மாய வேலை செய்யுது. கருணை குடிச்சுனா மாய இங்க வேலை செய்யாது. இப்படி இருக்கணும் தண்டனைன்றது. நீங்க தண்டனைன்றது ஏற்கனவே அவன் பண்ணது தப்பு, நீ ஒரு பெரிய தப்பு அவனுக்கு திருப்பி கொடுக்குற. எல்லாருக்கும் தப்பு பண்ண நீங்க ஆசையா? ஒருத்த தவறு பண்றதுனா ஒரு நிகழ்வு நடக்கணும். அந்த நிகழ்வை பார்த்து யாரோ எங்கேயோ சந்தோஷப்படுறாங்க, இல்ல யாரோ எங்கேயோ ஒரு அதுக்கோசம் நகர நிகழ்வு தான் இது. ஏற்கனவே கஷ்டம். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, யார் அடிப்பானோ யார் என்ன பண்ணுவானோ தெரிய அவன் பதவியில இருப்பான். அதுக்கப்புறம் நீங்க வேற போய் புடிச்சு அவனை அடிச்சு ஜெயில போட்டு இப்ப இதுக்கப்புறம் நீ பண்ணதுனால நீ ஏற்கனவே பண்ண தவறு சரியாக போதா? ஏறினாங்க 200 வருஷத்துக்கு உயிரா வர போறாங்களா? இங்க ஒண்ணுமே இல்ல. அது போனதுதான். ரெண்டாவது அதுக்கோசம் இதையே நீங்க போக வச்சிடுற. அதுக்கு அது துன்பம் அது வேற ஒரு பக்கம் நடக்கும். இதுக்கு துன்பம் இது இன்னொரு திருப்பி என்ன சொன்னீங்க தெரியாம நான் நீங்க எங்க தண்டனை பண்ணா இவன் முன்னாடி திருப்பி பதில வைப்பான். அப்படி வைக்கும் போது யாரெல்லாம் அதுக்கு முண்டு கட்டு நீங்க திருப்பி விடணும் அதே தவிர போய் நிற்பீங்க. நீங்க அதே தவிர நீங்க செய்வீங்க. திருப்பி நடக்கிற ரொட்டேஷன்ல இப்படிதான் நடக்குது. இடத்துல வாழ்க்கை சுழற்சி இப்படிதான் நடக்குது. சுழற்சியை மாத்தணும்னா கருணை மிகுதியாகி போய் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழல் வேணும் செஞ்சாலும் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை கொடுத்து அவன் நல்வழியை பற்றி கூட்டணும் வந்தீங்கன்னா எப்படி ஒரு மாற்றம் நடக்குங்க? ஏன்னா இது நிகழ்வு மொத்தமே வெறும் மாயதான். இது வெறும் பொய் உலகம் தான். இந்த பொய் கோசமே நீங்க ஏன் இதுல நீங்க அதெல்லாம் 2 பேரும் மனிதனும் தெரியல. நம்ம யாருக்கும் என் பொருள் எந்த அது யாமனும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது உன் அறிவு மங்கப்பட்டு அவன் எந்த அளவுக்கு தன்மையை கொடுத்து அவன் நல்வழியை கொண்டு போன அறிவு யாருக்கும் வரல. ஆனா அந்த அறிவு இதுக்கப்புறம் வரணும். அது கருணை மிகுதி. ஆனா நீங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த அறிவு வரும். இந்த அறிவு வந்தா இந்த பூமியில மாற்றம்ன்றது அப்பதான் நீங்கணும். ஏன்னா இது உண்மையிலேயே இந்த வாழ்க்கைன்றது பொய்யானதுதான். இது மாயதான். இது வெறும் கதை தான். இந்த கதையில நடிக்க வந்த ரோல் பண்ண வந்த நம்ம தான் ரோல் வந்தோம்னு நம்ம தெரியணும். நம்ம வந்து இது உண்மை கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுன்னா அதிகமான உயிர் மேல அன்பு கருணை வச்சீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட அறிவு உங்க எல்லாருக்கும் ஏற்படும்.
அப்படி ஏற்பட்டுச்சுன்னா யாரு மேலயும் பெரிய பாசம் இருக்காது, எல்லாரு மேலயும் அன்பு இருக்கும். ஆமா, எல்லாரு மேலயும் பாசம் இருக்காது, அன்பு இருக்கும், யாரு மேலயும் கோவம் இருக்காது, பெரிய கருணை இருக்கும். அந்த கருணை மிகுதி ஆச்சுன்னா ஒரு கணத்துல இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து விதமான சுழற்சிக்குன்னு திக்கு வச்சிடலாம், கட்டை வைக்க முடியும். கிடையாது. கருணை மிகுதியானால் கடவுள் தன்மை நீ அடையலாம். கடவுள் தன்மை நீ அடைந்தால் இது அனைத்துமே ஒரு நேர்கோட்டில் வந்து ஒரு சரியான பதத்தை வெற்றிவிடும். இதுதான் இந்த உண்மை. ஆனா இது இங்க யாருக்குமே புலப்படல. காரணம், யாரும் கருணையை கொண்டு அந்த இறைத்தன்மைன்றதோ அவங்கள பத்தி அவங்க அறியறதோ இந்த ஆற்றல்ன்றது தெரியறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. ஆனா இயற்கையா நம்மளுக்கு இயற்கையா வழங்கி இருக்குது கருணையை மட்டுமே செய்ய சொல்லி. அது என்ன காரணத்தை நம்மளுக்கு கொடுத்து இவ்வளவு பெரிய அறிவும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இப்ப நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சில அறிவு, நிறைய அறிவு வர ஆரம்பிக்குது. ஆனா அது வழி ஒரே ஒண்ணு கருணையா இருக்கிறது மட்டும்தான், அன்பா இருக்கிறது மட்டும்தான், இறக்கமா இருக்கிறது மட்டும்தான், தயவா இருக்கிறது மட்டும்தான், அன்பா இருக்கிறது மட்டும்தான். இப்ப இந்த சூழல் நம்ம செய்யும் போது இவ்வளவு அறிவு நம்மளுக்கு இல்ல வருது. இந்த எல்லாமே மாயன்னு ஈஸியா வின் பண்ண முடியுது. இங்க அதனால இங்க எந்த தவறுமே தவறு இல்லைன்னு நான் சொல்றதுக்கு காரணம்னா இதான் அர்த்தம். ஏன்னா நீங்க யாருமே தவறு பண்ணலைங்க. இது ஒரு படம், இது ஒரு நடிப்பு, இது ஒரு நாடகம். இதுல நாடகத்துல நிறைய நிகழ்வு நடக்கும். இதுல உஷாரா இருக்கிறதுன்றது இதுதான். அவன் தெரியாம பண்ணிட்டான், அவன் தெரியாம பண்ணிட்டான், அவன் எப்படியாவது நல்வழிப்படுத்துறது ஐடியா பண்ணுங்க. அதனால இந்த தவறு நீ இப்ப நம்ம நல்லா இருக்கும், நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு தப்பு படம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் தப்பே பண்ணல, சூழல் அவன் அமைக்கப்பட்ட சூழல்ல அவன் செஞ்சுட்டான். அதே சூழல் நம்மளை கழிச்சா நம்மளும் செய்வோம். அப்ப நம்ம இங்க ஜீவகாட்சி பண்ற நம்ம யாருமே அவனை தப்புன்னு சொல்லாத. சூழல்ல செஞ்சுட்டான், சூழல் மாறணும்னு நீ, அவனுக்கு நல்ல அறிவு வரணும் நீ. இதுதான் நம்ம ஜீவகாட்சியில ஒரு பசனுக்குள்ள அறிவு. அதனாலதான் நான் யாரையுமே தப்பு இல்லை நான் சொல்றதுக்கு அர்த்தம். ஏன்னா எல்லாமே தெரியாம சும்மா நடக்கிற விஷயம் தான். அது இப்ப நான் கருணை அறியும் போது நீ தெரிஞ்சிச்சு இது எல்லாமே மாய, இது எல்லாமே சும்மா தான் நடக்குது. ஆனா ஏத்த போலங்கிறது நம்ம தான். ஏன்னா அவனும் மனிதன், நானும் மனிதன், அதுவும் ஆன்மா, நானும் ஆன்மா, அதுவும் உயிர், நானும் உயிர். அது துன்பப்பட்டாலும் அதான் வழிதான், நான் துன்பப்பட்டாலும் அதான் வழி. அது இருக்கும்போது அந்த துன்பத்தை நான் எப்படி பேர் இருக்கு நான் கொடுப்பேன்? நான் கொடுக்கவே மாட்டேன். அவன் துன்பமே பண்ணாலும் அந்த துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கான வழி என்னமோ அதை நான் செய்வேன்னு இறங்கினா இங்க மாற்றம் கட்டாயம் நீங்களும். ஏன்னா இடமே மாயின் உருவானது. அதனாலதான் நீங்க யாருக்கோசமே பெருசா இங்க முண்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மாயில விளையாட வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இறைவனோட அறிவு கொண்டவனா. நம்மளுக்குள்ள அந்த உயிர்ன்ற அந்த ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உன்னத பொருள். அந்த உன்னத பொருளை வச்சு இங்க ஒரு விஷயம் வேலை நடக்குது, மாயை வச்சு விளையாடுறது. அதுதான் இங்க நடக்குது. மாயன்றது, பொய்ன்றது, கதைன்றது நம்ம வாழ்க்கை முழுவதுமே அதான் உண்மை. இது நினைச்சது இன்னும் கூட பெரிய கிரியேட் பண்ணலாம். இப்ப சொல்றாங்க இல்லையா, மரணம் வந்து எந்த உலகம் இருக்குது, அந்த உலகம் இருக்குது சொல்றா பாத்தீங்களா. இது எல்லாமே இன்னும் அடுத்த கட்ட மாயக்கான போறது வழி. இதெல்லாம் நம்ம இந்த செயல போற யாருமே இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும் கருணையில போற எல்லாருமே. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த லைவ்ல நான் வந்து மாட்டியிருந்தேன், இப்படிதான் வந்து மாட்டிக்கிறேன். நம்ம திருப்பி இந்த லைவ்ல இருக்கிற விஷயத்த நான் மாற்றம் பண்ணாம அதுக்குள்ள நம்ம இப்ப அதுக்குள்ள பொறுத்த ஐடியா போடுறோம் எல்லாரும். இந்த வாழ்க்கையை வாழ்வோம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ கரடமுடா வாழ்ந்து வந்து இதுல செத்து போகும்போது நான் இது பண்ணிட்டேன், நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் நரகத்தான் போகிறேன். இது தப்பே இங்க பண்ணவே இல்லை. நீ தப்பு பண்ணு நினைக்கிற பத்தியா, நினைச்ச உடனே நீயே ஒரு இடத்த கிரியேட், நம்ம இப்படி தப்பு பண்ணி இந்த மாதிரி நம்ம கிடைக்கும் நினைக்கிற போற அந்த இடம் கிரியேட் ஆயிடும். ஆல்ரெடி அந்த கிரியேட்ல போய் நீ மாட்டிப்பேன், அடுத்த கதையில போய் நீ சிக்கிப்பேன். அதனாலதான் அந்த யோசனையே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையுமே அந்த யோசனை இருக்கக்கூடாது. அந்த யோசனை எல்லாருக்குமே நார்மல் யூஸ்ஃபுல்லா வாழ்ற மனிதன் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா கருணையாளருக்கு அவனுக்குமே இருக்காது. ஏன்னா கருணையாளர் எல்லாரும் ஒரேன்னா நான் ஒளியா மாறிடுவேன், நான் கடவுளா மாறிடுவேன், நான் அருட்பெரும் ஜோதியா மாறிடுவேன், நானே அனைத்துமா மாறிடுவேன், நான் கருணையா மாறிடுவேன். இங்க கருணையா மாறுறீங்க பாரு, இதுதான் இதோட முழு உச்சி. இந்த கருணையாதி மாறும் போது உங்களுக்கு எந்தெந்த அறிவு இருக்கணுமோ அந்த அறிவு மட்டும் இருக்கும். எந்த அறிவு இல்லையோ அந்த எந்த அறிவு தேவையில்லை அந்த அறிவுல உங்களுக்கு தானா போயிடும். எந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும் அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கும். வேற உங்ககிட்ட எல்லாமே எப்பவுமே இந்த எண்ணம் தானே இருக்குது. நம்ம அருட்பெரும் ஜோதியா மாறுவோம், நம்ம கருணை அதிகமாடும், நம்ம இறைவனா இருப்போம், நம்ம மரணம் இல்லாத தோல்வியே இருக்குல்ல உங்களுக்குள்ள. இதுவே அதுக்கான வித்துதான். அந்த தன்மைக்குள்ள போறோம், அதுதான் நம்ம மாறப்போற எல்லா சந்தேகமே இல்லை. ஆனா அது இல்லாத இருக்கிற ஆன்மாலாம் எவ்வளவு ஒரு பாடுபடும், எவ்வளவு துன்பப்படும். அவங்களுக்கு எல்லாம் இது போய் சேரணும்னா நம்ம இந்த செயல இருக்கிற நம்ம எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப ஊன்றி இந்த செயலை செய்யணும். எனி டைம் அந்த உயிர்ன்ற சிந்தனையில இருங்க. எல்லாமே உயிரா பாக்குற பக்குவத்தை ஏற்படுத்துங்க. எப்பவுமே புருவமத்தில கவனம் வைங்க. சரிங்களா? நான் அதுக்கோசம் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் அதனால போன் பண்ணுங்க, பேசுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. என்ன காரணம், நான் அதுதான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் பெற்றா நீ பெற்றா மட்டும் தான் இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் பண்ண முடியும். நான் மட்டும் பெற்றா அந்த மாற்றத்தை பண்றது கஷ்டம். ஏன்னா நான் வேற நீங்க வேற என்ன பரவாயில்ல, நானும் நீ ஒண்ணு அனுபவிச்சு நீங்க அனுபவிச்சு. இதே போல நம்ம எல்லாரும் ஒரு கும்பல் இதே போல தன்மையில பேச ஆரம்பிச்சா ஒருவர் பேசி நீங்க 50 60 100 பேர் இருக்கிறோம். நம்ம இப்ப நீங்க 100 பேர் பேசினா இது 1000 பேரா மாறும். இந்த 1000 பேர் பேசினா இந்த உலகமே அப்பதான் மாறி இந்த துன்பத்தோடு நீங்க நம்ம சுபிட்சமான வாழ்க்கைக்குள்ள செல்ல முடியும்.
இல்லைன்னா நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டமாயி போயிடுங்க. ஒரு காரணத்துக்கு நான் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மாதிரி வரலனாலும் பரவாயில்ல, இருக்கிற அந்த சிந்தனை வச்சுங்க. இந்த டைம் அந்த சிந்தனை இருங்க. நீங்க உயிர், நீங்க ஆன்மாற்ற எண்ணம் எப்பவுமே இருங்க. எல்லா பொருளையும் அதே போல பாருங்க. அது பொருளை கூட பாருங்க, ஜட பொருளை கூட உயிர்னு பாருங்க. அது மேலே அன்பு காட்டுங்க. ஏன்னா இங்க எல்லாருமே நமக்கு அன்பு பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் மாயில வந்தாலும் அவங்க தகுதிக்கு தற்போது நம்மளுக்கு தேவையான நன்மை கொடுக்குற. செருப்பா தான் நம்மளை போட்டு காலில் தாங்க வைக்குது. ஒரு சூழல் தான் நம்மள அங்கே உட்கார வைக்குது. ஒரு பாத்திரமா தான் நம்ம தண்ணி குடிக்க பாத்திரத்தை கொடுக்குது. நம்ம உணவு சமைச்சு கொடுக்குது. இவங்க எல்லாரும் நம்ம அருள் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மேலேயும் அன்பு வரணும். நம்மளுக்கு ஜட பொருள் மேலேயும் அன்பு வரணும், உயிர் பொருள் மேலேயும் அன்பு வரணும். மனிதனா இருக்கிற இந்த நேரஸ்ட் மனிதன் எல்லாருமே அன்பு வரணும். அந்த அன்பு அதிகமாக நீங்க ஆன்மான்னு தெரியும். இந்த உலகத்தில் நடக்கிறது நிகழ்வு அனைத்தும் மாயன்னு தெரியும். எதுவுமே ரைட் இல்லை இங்க அப்படின்னு உங்க அறிவிக்க புலப்படும். இதை புலப்பட்டாலே இந்த மாயை விட்டு ஈஸியா வெளியே நின்று இந்த மாயில இருக்கும்போது இது கட்டாயம் சாத்தியப்படும். அதனால இந்த நிகழ்வு இந்த எண்ணம் எப்படி நீங்க எண்ணெய் வச்சுக்க, எப்பவுமே நீங்க உயிருன்றது ஆன்மான்றது என்னைக்குள்ளே அந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். உங்க குடும்பத்துல மட்டும் எனி டைமும் உங்க உங்களால் தோன்றப்பெல்லாம் மெல்ல கை வைங்க. எனி டைம் ஒரு சிந்தனை இருந்துனே இருக்கும். சரிங்களா? எல்லா ஊர்லயும் ரொம்ப அன்பா கருமையா பாருங்க. ஏன்னா இங்க யாருமே வேற கிடையாது. அது எல்லாமே நீ தான். அதனால இப்ப நான் பேசுறோம், நான் உங்களுக்கு சொல்ல, நான் எனக்கு சொன்ன வார்த்தை இது எல்லாமே. ஏன்னா நீயே நானும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அதுதான் அது தெரியணும். எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இவ்வளவு பேர் நாங்க ஒண்ணுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்குள்ள பக்கம் வரணும். இது பார்த்தா ஒத்த கருத்து. ஒத்த கருத்து. ஆமா, ஒத்த கருத்து இருக்கிறீங்கன்னா இந்த வலிமை கூடிக்கினே போகும். அது இல்லாம நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு தாழ்வு குணம் இருக்கும். தாழ்வு குணம்னா எல்லாரும் நான் சிறந்தவன் இல்லை, எல்லாரோட நான் தாழ்வானவன் தான் என்ன நம்மகிட்ட இருக்கணும். ஏதோ ஒரு என்ன நம்மகிட்ட இருக்கவே கூடாது. எப்பவுமே இருந்துச்சுன்னா காரணம்னா இங்க இல்லாம கஷ்டப்படுறான் அவனே நீ ஒண்ணுதான். தப்பு பண்றான் அவன் நீதான். அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்தா தான் உங்ககிட்ட அந்த குணம் இருக்கும். நான் நல்லா தானே அவன் தான் தப்பு பண்றான், நீ என்ன வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன மேலே இருக்கும். சரிங்களா? நான் அதனால சொல்றேன். அதனால எப்பவுமே அந்த குணம் வேண்டாம். நான் கம்பெனில கூட வரும்போது பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. என் பேக் செக் ரொம்ப கோவம் வரும். யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால அவன் பேக்கை செக் பண்றான். ஏன் இருக்கு அவன் நான் தானே என் பேக் எல்லாம் செக் பண்ணல, அவர் அடிப்பாரு, ஒன்றும் தப்பு இல்லை. திருநவனே நான் தான். ஏன்னா அவன் திருநா நான் திருநா எல்லாம் இங்க ஒண்ணு தானே. நான் சரியா நான் வந்து நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் சொல்லணும் என் பேக்கை செக் பண்ணி அனுப்பிச்சு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் அவனை நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை வேற நான் வேற நினைக்கிறனால என் பேக்கை நான் காட்ட மாட்டேன். அவன் என்ன பண்ண நான் சொல்றேன் இல்லையா? அதான் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்கய்யா இங்க எம்சி ரோடு போயிருந்தோம். அப்ப வந்து வயசு இந்த வீராஸ்ல வந்து துணி வாங்க போயிருந்தாங்க. நாங்க பைக்கை வச்சு அங்க ரோட்ல எல்லாம் கடை போட்டிருப்பாங்கல்ல, அப்ப நம்ம வண்டி கடைக்கு முன்னாடி நிப்பாட்டினா அங்கிட்டு போய் நிப்பாட்டு பண்ணன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எப்பயுமே கோவம் வரும். கொஞ்ச நேரம் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் தாங்க அப்படின்னு, வர லேட் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கிட்டு போயா அப்படின்னு திட்டினாரு. எனக்கு அப்ப கோவமே வரலங்கய்யா. கோவம் வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஒழுக்கம் ஆயிட்டம் போல அவர் மேல கோவம் வரல பத்தியா. ஏன்னா அதுதான் உன் மேல உனக்கு வராத கோவம். அது அவரு மேல உன் மேல உனக்கு வராத கோவத்தினால உனக்குள்ள சந்தோஷம் வருது. ஆனா உங்ககிட்ட அவர் மேல கோவம் வந்துச்சுன்னா உனக்கு உன் மேல கோவம் வரும். உனக்கு ஒரு நல்ல தன்மை. இதுதான் உண்மை. அதனாலதான் கருணைக்கு. ஆனா இது இன்னும் நோட் பண்ணங்கய்யா, நம்ம மனசு அந்த நிதானமா இருக்கும்போது கரெக்டா சிந்திக்குதுங்கய்யா. ஏதாவது ஒரு வேற ஏதாவது யோசிச்சுட்டு ஏதாவது டென்ஷனா இருக்கும்போது கோவம் வருது. அதனால அந்த அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. நம்ம அன்னைக்கு கோவப்படலையே, நம்ம அவர் இடத்துல இருந்து யோசிச்சேன். அவருக்கு அது வியாபாரம், அது சரி நம்ம ஓகே திட்டினா திட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு அவரு கொடுத்த வெயில நிப்பாரு, அவங்க வேலை கொடுத்தாங்க. அதனால சொல்றாரு உங்க அப்பா திட்டினா என்ன கத்துக்க போறோமா, இல்ல உங்க அண்ணன் சொன்னா கத்துக்க போறோமா? ஒண்ணும் கிடையாது. நீங்க அதெல்லாம் கடந்த நிலையில இருந்து யோசிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம எல்லாமே நம்ம ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு படம் தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதை கட் பண்றேன் கொஞ்சம். சரிங்க.